the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நேசிக்கிறார். அவர்கள் சந்ததிகளை நேசிக்கிறார். ஒவ்வொரு சந்ததியும் நேசிக்கிறார். ஒவ்வொரு தலைமுறைகளும் கர்த்தரை சார்ந்திருக்க விரும்புகிறார். ஒவ்வொரு தலைமுறைகளையும் தேவன் உயர்த்தவே, மேன்மைப்படுத்தவே, ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் அவைகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைகள். அவர் தம்முடைய ஜனங்களை தம்மண்டைக்கு அழைக்கிறார், தம்முடைய பிள்ளைகள் அழைக்கிறார். சில நேரங்களில் தேவ தரிசனத்தையும் தேவ திட்டத்தையும் சுய இஷ்டத்தினாலே, சுய விருப்பத்தினாலே, சுய சிந்தனையினாலே நாம் இழக்கிறோம். ஒவ்வொருடைய உள்ளிந்திரியங்களை தேவன் அறிந்தவர், மனிதன் அல்ல. தேவனை அறிந்திருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், பேசுகிற வார்த்தைகளை தான் கெஸ் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, நான் ஆளை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவேன், கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் ஏமாத்திடுறாங்க. கொஞ்சம் நேரம் பேசினா கண்டுபிடிச்சிட்றேன், அப்படியே ஏமாத்திடுறாங்க. அப்படி தானே? ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தேவனே இருதயத்தை பார்க்கிறார், வேறு ஒருவரும் இருதயத்தை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அவரே உள்ளிந்திரியங்களை அறிந்தார். அதாவது இருதயத்தில் நினைப்பதற்கு முன்பதாகவே நீ என்ன செய்ய போற, என்ன பேச போற, என்ன எப்படி இருக்க போறங்கிறது அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நாம் அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர் அல்ல. நாம் தேவனுடைய சிருஷ்டியாக இருக்கிறோம். நாம் அவரைத்தான் பார்க்கணும் ஒழிய வேற எங்கேயும் பார்த்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனங்களை நடத்தும்படி அதற்குண்டான அபிஷேகத்தை கொடுத்து தம்முடைய ஊழியர்களை அனுப்புகிறார். அதற்கு கீழ்ப்படியாதபடிக்கு செயல்படும் போது தேவன் வைத்த சரியான சுதந்திரத்தை அடைய முடியாது. தேவன் வைத்த சரியான சுதந்திரம், அதாவது கரெக்டாக, அதாவது இதை தான் எனக்கு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அது கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் அது கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் நம்முடைய தலைமுறையை, நம்முடைய சந்ததியை எப்படி கொண்டு போகிறோம், நம்மை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் மிக அவசியமானவர்கள், முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த 4வது வசனம் யாருக்காவது மாறி இருக்கு அப்படின்றவங்க பண்ண கை தூக்குங்க. என் பைபிளில் மாறி இருக்கு. மாறி இருக்கா? 3 காமிக்குதா? 3 காமிக்குது. உங்கள் பைபிள்லாம் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். அது 4வது வசனம். அது இப்போ உள்ள எடிஷன்ஸில் சேஞ்ச் ஆகிருக்கு. 4th வேர்ட்ஸ். அது 4வது வசனம் தான். அது கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி போடுங்க. காலையிலேயே அந்த பிரச்சனை இருந்துச்சு. காலையில் இது ஓடிச்சு பிரச்சனை. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். அந்த சுதந்திரம் என்ன அப்படின்னா, கர்ப்பத்தின் கனி, பிள்ளைகள். அந்த சுதந்திரத்தை தேவன் நம்மை நம்பி கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகளை உங்களை நம்பி கொடுக்குறாரு. நீங்கள் தான் அந்த பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளை உருப்படாமல் உருப்படுறதும் முதல்ல யாருக்கிட்ட இருக்குன்னா, பெற்றோர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தப்பாக கைட் பண்ணிங்கன்னா, நீங்கள் தப்பாக மற்றவங்கள பேசுனீங்கன்னா, தப்பாக சபையை பேசுனீங்கன்னா, தப்பாக ஊழியனை பேசுனீங்கன்னா, இன்னைக்கு அது வளரல, பேசாது. வளர்ந்ததுக்கப்புறம் அது உங்களை விட பயங்கரமாக பேசும். ஏன்னா என்ன பழமொழி சொல்கிறாங்க, தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயுமா. அதனால் நீங்கள் குறை சொல்கிறதுல தேறினா இருந்தீங்களா, உங்களை விட தேறி இருப்பாங்க அவங்க குறை சொல்கிறதுல. அதனால் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பீங்கன்னா உங்களை விட அவங்க தேறினவர் மாறிடுவாங்க. நீங்கள் தீமோத்தேயுவில் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசத்தை நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா. உன் பாட்டிக்குள்ளே இந்த விசுவாசத்தை பார்த்தேன், அதுக்கப்புறம் உன் அம்மாட்ட பார்த்தேன், இன்றைக்கி நான் உனக்குள்ளேயும் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி அவனை பாராட்டுறார். ஹல்லேலூயா. இது எப்படியோ அதே போல் பொல்லாத குணம் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால், அதே குணம் உங்கள் பிள்ளைகிட்ட விளங்குறத ஊழியக்காரன் சொல்கிறதா இருக்கும்.
ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? அதனால நீங்க உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்க பாருங்க. மற்றவர்களை குறை காண்பித்து வளர்க்காம மற்றவருடைய நிறைகள், அவங்க கிட்ட இருக்க பெஸ்ட் அதை காமிச்சு அதை சொல்லி கொடுக்க பாருங்க. தப்பு தப்பா வளர்த்தீங்கன்னா அது தப்பு தப்பா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, கேரக்டர் ரொம்ப முக்கியம். என்னதுங்க? கேரக்டர் ரொம்ப முக்கியம். நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், ஸ்மார்ட்டாக அழகாயிடலாம், ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கலாம், கலரை மாற்றிக்கலாம், எல்லாம் பண்ணிடலாம், வேற லெவலில் காமிக்கலாம். ஆனால் சுபாவம் மட்டும் மாறலைன்னா, உங்களுடைய கேரக்டர், உள்ளான மனிதனுடைய சுபாவம் மாறலைன்னா வேற எதையுமே செய்ய முடியாது. அது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாருங்களேன், சொல்லுவாங்க நாயை கழுவி நடுவீட்டில் வச்சாலும் அது எங்கே தான் போவோம். அப்படின்னா என்னன்னா, எல்லாமே கிடைச்சாலும் புத்தி மாறலை அப்படின்னா, உன்னை தூக்கி குளிப்பாட்டி கொண்டு போய் கோபுரத்தில் வச்சாலும் நீ எங்கே தான் போன, மறுபடியும் புத்தி அங்கே தான் போகும். ஹல்லேலூயா. அதனால பிள்ளைகளுடைய உங்கள் கேரக்டர் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அதே போல் உங்கள் பிள்ளைகளும் மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. இதுக்கெல்லாம் சத்தம் வராது, நல்ல காலத்திலே வந்துடும். இதுக்கு இன்னும் நல்ல தெளிவாக வரும். அப்படி தானே? புரியுதுன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை குறித்து பஞ்சாங்கங்கள் எழுதுகிறாங்க, குறிப்பெல்லாம் எழுதுகிறாங்க, நாடி ஜோதிடம் என்னென்னா நிறைய 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 இருக்குது. அதில் நம்பிக்கை இருக்கிறவங்க போகிறாங்க, நம்பிக்கை இல்லாத இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகளெல்லாம் அனுமதி இல்லை. குறி சொல்லுகிறதோ நாள் பார்க்குறதோ இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாதான். அப்படி பண்ணால் அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டுமா? என்ன பண்ணப்பட வேண்டுமா? அப்படிலாம் போனால் கல்லால் அடிச்சு சாவச்சிடணுமா அப்படின்னு பழைய ஏற்பாடு சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமாம், இப்போது தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம எங்கே பிறக்கணும், என்ன பேர் நம்ம வைக்கணும், ஆல்ரெடி அவர் டிசைட் பண்ணிட்டார். அவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கணும், என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாரும் அந்த அஜெண்டாவை வாங்கிட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நமக்கு பாருங்கள், நிறைய பேர் குழப்பமாக அதுக்கு நான் என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி இருக்க போகிறோம், ஒரே குழப்பம். நம்ம இந்துவாக தான் எங்கே போயிருக்கலாம், அங்கே போயிருக்கலாம், யாராவது தீர்க்க தரிசி இருக்கிறாங்களா, இவங்க சொல்லுவாங்களா அவங்க சொல்லுவாங்களான்ட்டு எப்படி ஆகிலும் ஒரு அவங்களுக்கு என்ன தேவைன்னா, பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது அல்லது ஏதாவது ஒரு தேவைகள், ஏதோ ஒரு காரியத்தை குழப்பமாக இருக்கும்போது, இல்லை ஏதோ ஒன்று வேணும், இல்லை ஏதோ ஒன்று செய்ய போகிறோன்னா அதை குறித்த ஒரு தெளிவு வேணும் இல்லை அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையே இருப்பாங்க. நிறைய பேர் குழப்பத்தோடய செத்து போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம் தானே, குழப்பத்தோடய செத்து போயிடுவாங்க. ஆனால் தேவன் ஒவ்வொருவரை குறித்த தீர்மானங்களையும் திட்டங்களையும் ஆல்ரெடி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தரிசனத்தோடு பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் திட்டத்தோடு பிறந்தவர்கள். எப்போ இது வந்து அந்த ரூட்டு கட் ஆகுதுன்னா, நாம் தப்பான ட்ராக்கை தேர்ந்தெடுக்கும்போது கட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுடுகா அப்புறம் அது போடாங்க. இந்த முயல் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்கும் சின்ன டிராயிங் பார்த்தீங்கன்னா கேரட் ஒரு பக்கம் இருக்கும். இது போய் என்ன பண்ண, கேரட் பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும், கதை அங்கே ஒரு பிரேக் இருக்கும், சுற்றி வந்து இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி எங்கே நமக்கு உண்டானது இருக்குதோ அதை கரெக்டான வழியில் போய் எடுத்துக்கணும். சுற்றி ஷார்ட் கட்டில் அடிக்கணும் இப்படிலாம் பார்த்தா கிடைக்காது. ஷார்ட் கட் என்றைக்குமே என்ன பண்ணாது, வெற்றி கொடுக்காது. பட் தற்காலிகமாக அது வெற்றியாய் தோன்றும், ஆனால் அது நிரந்தரமான வெற்றி அல்ல. ஆமாவா இல்லையா? ஒரே ஒரு சத்தம் கூட வரல பார். ஆமாம் தானே, தற்காலிகம் தான் அது. அது வந்து ஒரு நிரந்தரமான வெற்றி கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் எப்படின்னா ஷார்ட்டில் எல்லாமே ரொம்ப குயிக்காக வரணும். இன்னைக்கு நமக்கு ஷார்ட்கட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் பிரயாசப்படுறதுக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப நாளே நம்ம எதுக்கு இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கணும், சீக்கிரமாக சீக்கிரம் எது சீக்கிரமாக இருக்கோ அதை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனுடைய ஆயுள் காலம் எவ்வளோ தான் இருக்கும். ஒரு வீடை கட்டுறோம், காலை ஆரம்பித்து சாயங்காலம் முடிச்சிடலாம். அது என்ன வீடு? குடிசை வீடு. ஒரு வாரத்தில் கட்டி முடிச்சிடலாம். அது என்ன வீடு? சீட்டு போட்ட வீடு. கரெக்ட் தானே? ஒரே மாதத்தில் முடிச்சா அது என்ன வீடு? ஒரே மாதத்தில் முடிக்கக்கூடிய வீடு இருக்குது. 3 மாதம் இல்லை 6 மாதம் கட்டினா அந்த வீடு என்ன பண்ணும், ஒரு வீடு கிடைக்கும். இன்னும் குவாலிட்டியாக கட்டணும்னா 2 வருஷம் வெயிட் பண்ணணும். 2 years வெயிட், 5 yearsம் வெயிட் பண்ணி கட்டலாம். இந்த பில்டிங் உள்ள இந்த 2300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே, இந்த 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இன்னும் இதுக்கு 50 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும். எதுக்கு?
இந்த இடத்துக்குள்ளே இன்னும் 50 lakhs செலவு பண்ணலாம், ஆனால் உள்ளே வந்தால் வெளியே போகிறதுக்குன்னா வராது, மனசு இருக்காது. ஆனால் என்ன ஆகும்? பணம், டைம் எடுக்கும். இதே போல தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் போனீங்கன்னா அது ஷார்ட்டாக முடிஞ்சிடும். பட் டைம் எடுக்கும்னா அது நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. நம்மளே ரொம்ப ஷார்ட்கட்டாக முடிச்சுட்டு இந்த பில்டிங்கை நிறைய டைம் எடுத்து வந்தோம்னா இன்னும் என்ன பண்ணலாம்? டைம் எடுக்கணும், மோர் ஸ்பெண்ட் மணி, அதிகமான பணத்தை செலவு பண்ணி இன்னும் இதை என்ன பண்ணலாம்? இன்னும் வேற லெவலில் எடுத்துட்டு போகலாம். இந்த இடத்தையே உள்ளே வந்தால் மக்கள் அப்படியே அசராத அளவுக்கு அப்படியே ஆடியோ அண்டு இந்த சேர் ஃபர்னிச்சரு, அந்த உள்ள கூலிங்கு, லிஃப்ட்டு எல்லாம் போட்டு பின்னாடி எல்இடி, ஒரு எல்இடியே சின்ன சிம்பிளாக போட்டோன்னாவே நியர் அபவுட் 14 lakhs ஆகுது ஒரு எல்இடி. இங்கே ஏசி போடனா குறைஞ்சி 10 லட்ச ரூபா வந்துடும். எவ்வளோ ஆச்சு ரெண்டும் சேர்த்து? எவ்வளோங்க ஆச்சு? 25 ஆயிடுச்சு. மிச்சம் உள்ள அப்படியே போட முடியாது, எல்லாம் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணணும்ல, ஃபுல்லாக ஃப்ளோர் சேர்ஸ் எல்லாம் பார்த்தா 50 lakhs கன்ஃபார்மாக என்ன பண்ணலாம்? ஆடியோ வீடியோ எல்லாமே செட் பண்ணா 50 லட்ச ரூபா பத்தாது. 50 லட்ச ரூபாவே பத்தாது. அது வேற லெவலில் கூட பண்ண. அப்படின்னா உங்கள் லைஃப்பை வந்து தேவன் எதிர்பார்த்தபடி மாற்றணுங்கிறது நீங்கள் ஷார்ட்கட்டில் போனீங்கன்னா அது நல்லா இருக்காது. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தேவனோடு இருந்து தேவன் கொடுக்குற அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா தான் சுய விருப்பம் அது சக்ஸஸில் கொண்டு போய் நிறுத்தாது. ஹல்லேலூயா. அது எந்த விதத்திலையும் பிரயோஜனப்படாது. அப்போ நம்ம கவனிக்கணும், தேவன் பிள்ளைகளை நமக்கு சுதந்திரமாக கொடுத்தார். நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீ இதை படி, எல்லாம் எந்த பிள்ளை கேட்டாலும் என்ன படிக்க போகிற? டாக்டருக்கு படிக்க போகிற. நீ என்ன படிக்க போகிற? இன்ஜினியர் ஆக போகிற. நீ என்ன படிக்க போகிற? அட்வொகேட் ஆக போகிற. எப்படி எல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாது? வேறு எதுவும் தெரியாது. பார்த்தா டாக்டர் ஆனன்னு சொன்னது நர்ஸுக்கு போகிறதுக்கே தலைகீழ் நின்று, சாதாரண நர்ஸுக்கு போகிறதுக்கே தலைகீழ் நிற்கும். இன்ஜினியரிங் போகணும் பார்த்தோன்னா மேக்ஸே வராது. சில பேர் இப்படி எப்படின்னா, ஒரு 10th போகும்போது சில பசங்க கூட ஓரளவுக்கு சொல்லும் பாருங்கள், நான் கலெக்டர் ஆக போகிறேன், நான் இதாக போகிறேன். எங்கே கலெக்டர் ஆக போகிறேன்? அப்புறம் பில் கலெக்டர் தான் நிற்குது, அது வேறு கலெக்டர் ஆக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அப்படி என்னன்னா டைம். நீங்கள் தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது சிறியதோ பெரியதோ அது மகிமையானதாக தான் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் மேலே டைரக்ட் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே வேணும் அப்படி கிடையாது. ஒரு சாதாரண திராட்சரச ஊத்துறவன் தான் ஒரு கவர்னராக மாறினான். ஏன் அவனை மட்டும் ஆக்குனாரு? அவன் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணான? ஒருத்த ஊரை பற்றி விசாரித்தான். அது சொல்லும்போது அந்த அவனுக்கு பாரப்பட்டான். அதுக்காக உபவாசி தான் ஜெபித்தான். கர்த்தர் அவனை ஒரு திராட்சரசம் ஊட்டுகிறவன்னா ராஜா வீட்டில் வந்து பெரிய பதவியா? அது பெரிய பதவியா? திராட்சை ரசம் ஊற்றுறவங்க, கிரேப், அதாவது இன்னும் சொல்ல போனால் ராஜாவுக்கு மதுபானம் ஊற்றி கொடுக்குறவன், ரொம்ப இதாக சொல்ல போனா அவனை கொண்டு போய் கர்த்தர், எவ்வளோ ஒரு கீழான வேலை இல்லை, ஆனால் அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தனால, உண்மையான பாரம் இருந்தனால, உண்மையாய் தன்னுடைய தேவனை நம்பினபடினால அவனை கொண்டு போய் கவர்னர் ஆக்கி, யாருமே, அதாவது அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆளுலாம், இளவரசன் அவரே அதை என்ன பண்ண முடியல, அவர்கிட்ட அந்த பொறுப்பு போகலை. இளவரசன் யார் அங்கே? செருபாபேல் இளவரசன், அவர்கிட்டயே அந்த பொறுப்பு போகலை. ஒரு சாதாரண திராட்சரசம் ஊத்துறவனை கொண்டு 53 நாளில் கட்டி முடிச்சிட்டார். இதெல்லாம் கைத்தட்டி ஒரு அல்லே சொல்லணும். ஏன்னா ஏறல மண்டையிலன்னு அர்த்தம். இல்லை படிக்கலையா இல்லை புரியலையான்னு தெரியல. புரிஞ்சுதா நான் சொன்னது? அப்படின்னா நாம் தேவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டால் நாம் அந்த லீடை பிடிக்காம எதையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சிறியதோ பெரியதோ எல்லாருக்குமே வந்து டாப் தான் பிடிக்கும். கரெக்ட் தானே? எல்லாம் ஹையர் பொசிஷன். நான் மட்டும் அங்கே இருந்தேன்னா, நான் மட்டும் இப்படி இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நானும் நிறைய நினச்சிருக்கேன், இப்படி இருந்தா அப்படி ஆகிடும், இப்படி இருந்தா. உள்ளே வந்தால் தான் தெரியுது, ஆஹா இதெல்லாம் நம்மளால முடியாது. ஹல்லேலூயா. மிக கடினமான விஷயங்கள் நமக்கு இருக்குது. அப்போ தேவன் நம்முடைய கைகளில் பிள்ளைகளை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு மிக முக்கியமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். உங்க தலைமுறையை குறித்த தரிசனத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த எதிர்காலத்தை குறித்த காரியங்களை உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் தான் அதை கவனிக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. ஆமா, வாசிக்கலாம். சங்கீதம் 87 4, 5, 6 வேகமா வாசிக்கலாம்.
என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாவையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தரிலும் கிரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். போதும். என்ன சொல்றாருன்னா, யார் யார் எங்க பிறகுறா, அது புறஜாதி யார், எத்தோப்பியர்லாம் போட்டிருக்குல்ல, புறஜாதியர் எங்க பிறப்பாங்க, இவங்க எங்க பிறப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்க தேவனுடைய ஜனங்கள் எங்க பிறப்பாங்க, எங்கெங்க பிறப்பாங்கன்றத பேர் எழுதப்பட்டிருக்குதான். அல்லேலூயா. இதை பாருங்க, செருபாபேல் இவங்கெல்லாம் எங்க பிறந்தாங்கன்னா பாபிலோன்ல பிறந்தாங்க. சிலர் பாபிலோன்ல பிறந்திருக்காங்க, சிலர் ஜெருசலேம்ல பிறந்தாங்க, இஸ்ரேல் நாட்டில் பிறந்தாங்க. ரெண்டு பேரும் பிறந்ததுக்கு அப்புறம் சில பேர் அடிமையாக வந்தாங்க, சில பேர் அடிமையில் பிறந்து சுதந்திரத்துக்கு வந்தாங்க. அல்லேலூயா. யார் யார் எங்கெங்க பிறக்க வைக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். யாருக்கு என்ன பெயர் வைக்கணுன்றது யாருடைய திட்டம்? அவருடைய திட்டம் தான். இன்னைக்கு எப்படின்னா, நம்ம பேரை தேடிக்கிட்டு போகிறோம், கர்த்தரே சில நேரம் உணர்த்துவார். நம்ம ஃபேன்சி பேர்லாம் தப்பு இல்லை, அது நம்ம விருப்பம். பட் தேவனே நமக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறார். நம்மை அந்த பேரில் நம்மளை அழைக்கணும். எந்த பேரில்? ஆமாம், தானியலுக்கு என்ன பேர்? பழைய பேர். இங்கே வச்ச பேர் என்ன பேர்? தானியலுக்கு பாபிலோன் தேசத்தில் வச்ச பேர் என்ன? பெல்ஷாத்சாரா, பெல்ஷாத்சாரா, என்ன பேர் வச்சாங்க? பெல்ஷாத்சார். அது அவங்களுடைய விக்கிரக, அவங்களுடைய தெய்வத்தினுடைய பெயர் யாருக்கு வச்சாங்கன்னா தானியலுக்கு வச்சாங்க. ஆனால் அந்த பேர் அங்கே என்ன பண்ணல? தானியேல் அப்படின்னா நல்ல பேர் வச்சு தானியல். தானியலுங்கிற ஏல்னா தேவன், தானியல்னா ஒரே நிமிஷம்ங்க. அப்போ ஒரு நல்ல பெயரை அங்கே கொடுத்து அவனை அங்கே என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா கனப்படுத்தி வச்சிருக்க. அப்போ எந்த பெயர் வச்சாலும் எந்த பெயரை கொண்டு தானியலை நிலைநிறுத்த வேண்டுமோ அதே பேர்னால கர்த்தர் நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆல்ரெடி ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருப்பாரு. நீங்கள் அந்த ரூட்டை பிடிக்காம போனீங்கன்னா நீங்கள் ஒரு காலம் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் தேவன் அண்டைக்கு சேர முடியாது. தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. உங்கள் குடும்பத்திற்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்கள் தலைமுறைக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. தானியேல் என்றால் தேவன் என் நியாயாதிபதி என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போது நாம் அந்த எல்லையை மிஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக நம்முடைய தேவனுடைய வார்த்தையில் வழியில் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போது இங்கே நீங்கள் சியோன் சுவிசேஷ சபையில் இங்கே உங்களை வச்சிருக்கிறாருன்னா நீ தலைகீழ் தண்ணி குடித்தாலும் வேறு எங்கே போனாலும் தர முடியாது. இங்கே வைக்கலன்னா நீ இங்கே இருந்தாலும் தர முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே கரெக்டாக கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், நான் இன்னி வரையில் என்னுடைய சபை நான் ரட்சிக்கப்பட்டு 33 வருஷம். இன்றைக்கும் எனக்கு அவங்க தான் பாஸ்டர். அதுதான் என்னுடைய சபை. இன்றைக்கு நான் இங்கே இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் இங்கே கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது நாம் ஏன்னா அங்கே தான் நான் ரட்சிக்கப்படும் தேவ திட்டம். பாருங்க, ஒரு பவுலை ரட்சிப்பதற்கு பவுலுக்கு தரிசனம் கொடுத்தாரு. தரிசனம் கொடுத்து நீ அப்படியே ஊழியத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லிடலாம். கண் பார்வை போயிடுச்சு. 3 நாள் கழிச்சு நீ ஜோமன்ட்டர் நான் வந்து கண்ணை திறப்பேன்னு சொல்லலாம். அவர் எங்கே அனுப்புகிறார்? அனனியா கிட்ட அனுப்புகிறார். நீ போ, நேரு தெருவுன்னு ஒரு தெரு இருக்குது, அந்த தெருவில் போ, அங்கே இத்தனை வீட்டில் போயிட்டு ஒருத்தர் ஜோமானிட்டு இருப்பான், அவனை போய் அனனியான்னு ஒருத்தரும் போய் பாருங்கிறார். அனனியாவும் சொல்லிட்டாரு, இப்போ ஒருத்தர் வருவான், அவனுக்கு நீ ஜோமானுங்கிறார். தேவையே இல்லை இந்த வேலை. அவர் பாட்டு அவர் வேலையை பார்ப்பார், இவர் பாட்டு இவர் வேலையை பார்ப்பார். வந்த இடத்துல அனனியா கிட்ட அனுப்பி, அனனியா வந்து பயப்படுறான். அவன் மோசமான ஆண்டவரை, அவனையே என்கிட்ட அனுப்புறீங்க, அவன் கொலைகாரன் மோசமானவன் சொல்றார். அவனை அங்கே தான் அனுப்புறாரு. அனனியாவின் ஊழியத்தை அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பார்க்கல, அதுக்கு முன்னாடியும் சொல்லப்படலை. அவன் வாழ்க்கையில் அவர் செய்த ஒரு பெரிய மினிஸ்ட்ரி. அங்கே போய் பவுல் போகிற அப்போஸ்தலன் ஆகிய சவுல், அதாவது ரட்சிக்கப்படாமல் சவுல் போகிற ரட்சிக்கப்படாமல் பவுலாக மாறுறாரு. அங்கே போகிறாரு. போன இடத்துல அவர் ஜோம் பண்ணுறாரு, கண் திறக்குது. இங்கே அவருக்கு அவருடைய தரிசனத்தை விளக்கி சொன்னபோது அவர் இறங்கி உடனடியாக சுவிசேஷ பணிக்கு போயிட்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், டைம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அனனியா இல்லாமல் அதை செஞ்சுருக்க முடியும், ஆனால் அனனியா தான் அவருடைய கண்ணை திறக்கணும். அல்லேலூயா. நீ அங்கே தான் போய் ஆகணும் அப்படிங்கிறது தேவ திட்டம். அப்போ நாம் இஷ்டத்துக்கு நாம் மைண்ட் செட்டில் போட்டு குழப்பணும்னா எதையுமே உருப்படியாக செய்ய முடியாது. அல்லேலூயா.
அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவன் இங்கே உங்களை வச்சிருக்கிறன்னு இங்கே தான் இருக்கணும். இங்கே என்ன சொன்னாலும் கேட்கணும். அடித்து தடுத்தினாலும் போகக்கூடாது. அடித்தா கூட வாங்கிட்டு கம்முன்னு வாயை மட்டும் கம்முன்னு இருக்கணும். யார் அடித்தா கூட வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும். ஏன்னா உனக்கு இங்கே தான் வச்சிருக்கிறார். நீ எதையும் வேற மீறி செய்யக்கூடாது. நீங்கள் இதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், அது இது அடிமைத்தனம் நினச்சாலும் சரிதான், இதுதான் இப்படி தான் சத்தியம் நினச்சாலும் சரிதான். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் ஒன்றா ஊழியத்துக்கு கிளம்புனாங்களா? போகிற வழியில் பர்னபா என்ன சொன்னார், மார்க் என் சொந்தக்காரர் இருக்கான், என் தங்கச்சி பையனும் அக்கா பையனும், இங்கே அவனை கூட்டிகிட்டு போகலான்னு. பவுல் சொல்கிறாரு 2 பேர் தான் போக சொல்லியிருக்காரு, நாட் அலவுட். உடனே பர்னபா கோச்சிங்கன்னு இப்படி போயிட்டார். நீ போன்ட்டு பவுல் தேவன் சொன்ன வழியை ட்ராக் பார்த்து போயிட்டார். எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும், எதை கழட்டணுமோ அதை கழட்டணும். எதை சேர்க்கணுமோ என்ன விஷயம்னா, பவுலுடைய பேர் கடைசி வரலையும் இருக்குது, பர்னபா பேரை காணோம். ஆக்சுவலி பர்னபா தான் கைடு. யாருக்கு? பவுல நடத்துறது யார் கைடு? பர்னபா தான் கைடு. ஆனால் பேர் இல்லை, பெரிய மாற்றம் இல்லை, எல்லாம் பிரேக். இடைப்பட்ட கால் லாஸ்ட் மினிட்ல ஊழியத்தை முடிக்க போகிற நேரத்தில் பர்னபா ஜாயின் பண்ணுறாரு. இடையில இருந்த பேரெல்லாம் போயிடுச்சு. தேவனுடைய பிள்ளையே, நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறத விட கர்த்தர் என்ன செய்ய சொல்றாருங்கிறது போறது நல்லது. நாம இஷ்டப்படி போனா பேர் இருக்காது, கட் பண்ணி தூக்கி போட்டுருவார். அல்லேலூயா. அது மாதிரி தான் பர்னபாவை தூக்கி போட்டார். அப்புறம் பார்த்தா சும்மா இருந்த சீலா என்ன ஆயிட்டாரு, பவுலும் சீலாவும். சில பேர் நினைச்ச பவுலும் சீலா கணவன் மனைவி போலுக்குது. அந்த சீலா இல்லை, சீலா இல்லை, இது சீலான்னா ஆண். நம்ம ஆளுங்க பவுலும் சீலாவும் அப்படியும் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரா, பவுலும் சீலாவும் கணவன் மனைவியாக அடிபட்டு தொங்கினார்கள், கர்த்தர் ரட்சித்தார். அம்மையன் அல்லேலூயா. அதில் ஒரு குடும்பம் 3 குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சான். அல்லேலூயா. சில பேர் அப்படி இருக்கதான் செய்கிறாங்க. பவுலும் சீலாவும் கணவன் மனைவி இல்லை, 2 பேரும் சகோதரர்கள் தான். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் இணைச்சு பேசினது பவுலும் பர்னபாவும் கடைசியில் என்ன பண்ண முடியல, பேச முடியல. அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய திட்டங்களை மாறி போகும்போது நாம் தவறுகிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் எப்படி செயல்படுகிறார் வாசிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமாம், அது 13 வாசிங்க பார்க்கலாம். ரோமர். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல், நியாயப்பிரமாணத்தினால் அது கிடைக்கல, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. பாருங்க, இப்போ இந்த சுதந்திர மேன்மை இப்போ 2 விதமான பிள்ளைகள் கிடைக்கிறாங்க. எப்படின்னா, ஒன்று வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள், இன்னொன்று நார்மலாக பிறக்கிற பிள்ளைகள். ரெண்டு சாதாரணமாக பிறக்கிற பிள்ளைகள், வாக்கு தத்தத்தின்படி பிறக்கிற பிள்ளைகள். பூமியில் நிறைய பிள்ளைங்க பிறக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவர்களையும் அந்த குழந்தை பாக்கியம் இருக்காது. அதை கண்டுபிடிச்சி கேட்கணும், அது கண்டுபிடிக்கிறவர்களையும் கிடைக்காது. என்ன அதாவது சுய பரிசோதனை, ஆவிக்குரிய பரிசோதனை. கர்த்தர் அந்த நெருக்கடியை கொடுப்பாரு. இல்லை உங்கள் ஹெல்த்லேயே அது நடக்காமல் இருக்கும், எங்கேயோ ஒரு ட்ராக்கை மிஸ் பண்ணுவீங்க. சம்திங் ஏதோ தேவன் உங்களிடத்து எதிர்பார்க்கலாம், அல்லது உங்கள் ஹெல்த் இஷ்யூவாக கூட இருக்கலாம். வெளியே பிறக்கிற பிள்ளைங்க பார்த்தா அது பரிதாபமாக இருக்கும், பார்த்தா குழந்தை பெற்று நிற்கும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது என்னையோ தோணும், அது நிற்கிறதுக்கே பலன் இல்லை, குழந்தை பிறந்து இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் பெற்றது பெற போகிறது அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. வாக்குத்தத்தத்தை பெற நம்ம இஷ்டப்படி இருக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை பெறுவது எப்படி இருக்கணும்? இஷ்டப்படி இருக்க வேண்டும், இஷ்டப்படி சுத்த வேண்டும், இஷ்டப்படி பேச வேண்டும், இஷ்டப்படி வாழ வேண்டும். அப்படிதானே போட்டிருக்கு பைபிள். வாக்குத்தத்தத்தை பெற வேண்டுமையானால், வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டுமையானால் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 2 பிள்ளைகளுக்கும் நான் உபவாசித்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். சும்மா எங்கள் பிள்ளைங்க ஏதோ அந்த தேவ கிருபையிலெல்லாம் வளரல. வினயா டெலிவரி ஆகும்போது நான் 40 நாள் உபவாசத்தில் இருக்கேன். உபவாசத்தோடு நான் குழந்தைய வாங்கும்போது கையில் சொன்னேன், சில காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொன்னேன். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய தலைமுறை ரொம்ப முக்கியமானது. நாம் பெற வேண்டிய பிள்ளைகள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கணும், வெளிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்.
வாக்கு பாசமக்கள் நான் 40 நாள் உபவாசிச்சிருக்கிறேன், உபவாசித்து ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பெற்றெடுக்க போகிற சந்ததி அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் தேசங்களுக்கு, பட்டணத்திற்கு, குடும்பங்களுக்கு, எங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்க வாக்குத்தத்தத்தை பெறணும்னா காத்திருக்கணும். நேரா கொண்டு வந்து கொடுத்துட மாட்டாரு, இந்த வச்சுக்கோப்பா அப்படின்னு. ஏன்னா வேலை இல்லை பாரு அவருக்கு. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பெற காத்துக்கணும். ஹாஸ்பிட்டலா திரிஞ்சு கிடக்குது இன்னைக்கு. புறஜாதி திரிய மாட்டான், விசுவாசி திரியுது. ஹாஸ்பிட்டல போய் லைனா நின்று கிடக்குது. கர்த்தரண்ட நில்லுங்க. வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு காத்திருங்கள், தேவன் செய்வார். அல்லேலூயா. தேவனால செய்ய முடியாத காரணம் புறஜாதியை இங்க தேடி வரான். ஏதோ குழந்தை பாய்க்க நம்ம ஆளுட பண்ணி அங்க போய் நின்று கிடக்குது. அப்படியே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா, இந்த ஹாஸ்பிட்டலா, இந்த டாக்டர். நில்லையா முழங்கால்ல, நில்லுங்க முழங்கால்ல. தேவன் கர்ப்பத்தை திறப்பார். தேவன் உங்கள் வாழ்க்கையின் வாசலை திறப்பார். விசுவாசம் இல்லாத சந்ததியே, அற்ப விசுவாசம் உள்ள சந்ததியே, தேவனுக்கு பயப்படாத சந்ததியே, கீழ்ப்படியாத சந்ததியே நீ பெற முடியாது. நீ தேவ சமூகத்தில் காத்து இல்லாம உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தாம உனக்கு கிடைக்காது. இது நீ தீர்க்க தரிசனம் எழுதிக்கோ. நான் நேற்று தினத்தில் என்ன செய்தி கொடுக்கணும்னு சொல்லும்போது கர்த்தர் பேசுனார். அப்போ நீங்க எதுவானாலும் சரி, வாக்கு தத்தங்களை, பிள்ளை என்பது ஒரு வாக்கு தத்தம். தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுப்பார், ஊழியத்துக்கு கொடுப்பார், குடும்பத்திற்கு கொடுப்பார், தலைமுறை கொடுப்பார், தேசத்திற்குண்டான வாக்கு தத்தத்தை நம்ம கொடுப்பார். அதை பெறதான் காத்திருக்கணும். அல்லேலூயா. திருச்சபை பெறுவதற்கு பல வருடங்கள் காத்திருக்கிறேன். எங்கள் பிள்ளை எதிர்காலங்களுக்கு பல வருடங்கள் காத்திருந்திருக்கிறோம். அப்போ காத்திருந்தால்தான் வாக்கு தத்தம் கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா வாக்கு தத்தனை கிளி ஜோசியம் எடுக்கிற மாதிரி எனக்கு சில நேரங்கள் அது நான் எதை சொல்ல வரேன், நம்ம தான் செய்கிறோம் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, இங்க எடுக்கிற அட்டையை விட மேல இருந்து கொடுக்கிற வார்த்தை பெரியது. மேல இருந்து கர்த்தர் காண்பிக்கிற தரிசனம் பெரியது. மேல இருந்து கர்த்தர் கொடுக்கிற சத்தம் பெரியது. அல்லேலூயா. நின்னு பாரு, பதில் கொடுக்கலனா கேளு என்ன வந்து. அல்லேலூயா. நல்லா கேளுங்க. அப்ப நாங்க ஜெபம் பண்ணலையா, ஜெபம் பண்ணி கூட தர மாட்டாரு. நீ என்னென்ன பண்ணி வச்சிருக்க, உன் சுபாவம் எத்தகதுன்னு பாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரு, சாராளுக்கு ஆபிரகாம் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன். 10 வருஷம் வெயிட் பண்ணான். யார் வெயிட் பண்ணது? சாராளம்மா வெயிட் பண்ணிச்சு. ஆபிரகாம் வெயிட் பண்ணார். சாராளம்மா சொல்லிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு, இல்ல நீ இன்னொன்று கட்டிக்கோ. இப்பெல்லாம் இன்னொன்று கட்டக்கூடாது, ஒன்று தான் கட்டிக்கோ அப்படின்னு. என்னுடைய வேலைக்காரி தரேன், கட்டிக்கோ. சரி இப்படிதான் போல. இவர் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். ஆண்டவரே, என் மனைவி இப்படி சொல்றா, என்னன்னு கேட்கல. மருத்துவர்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் மாத்துறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த பேப்பர் நெகட்டிவ், இந்த பேப்பர் பாசிட்டிவ். இங்க இருக்கிற புத்தகம் இருக்குல்ல, இங்க இருக்கிற ரிசல்ட் இருக்குல்ல, இது எல்லாமே பாசிட்டிவ் தான். டாக்டர் கொடுக்குற ரிசல்ட் எல்லாம் வந்து நெகட்டிவ் தான். அல்லேலூயா. அழுகி போயிட்டோமே, கிட்னி அழுகி போயிட்டோமே, என்னவனாகட்டுமே, அதை புதுசாக்குற வல்லமை தேவனுடைய வார்த்தையில உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான். கேன்சர் வந்துட்டுமே, அழுகி கொட்டிட்டே இருக்கட்டுமே, அதை சுகமாக்குற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. கர்ப்பப்பை ஒண்ணு இல்லாம போட்டோமே, மீண்டும் புதிய கர்ப்பப்பை உருவாக்க கர்த்தருடைய வல்லமை பெரிதா இருக்கிறது. ஹார்ட் கெட்டு போட்டுமே, கிட்னி ஃபெயிலர் ஆகி போட்டுமே, அதை புதிதாக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. நாம இன்னைக்கு அதை விட்டுட்டு லோ 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 திரிஞ்சு கிடக்கு. வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு எனக்கு. இப்படிப்பட்ட மக்களா? அசிங்கம். உன் முழங்கால் படிட்டு நீ ஜெயிக்க முடியாது. நீ உன்னை எப்படி விசுவாசின்னு சொல்ல முடியும்? இங்கன்னா தப்பா பிரசங்கிக்கிறோம். ஜீவனை பேசுகிறேன், ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஏன் உனக்கு அது வரல? ஏன் உனக்கு ஜீவன் உண்டாயிரல? ஏன் உனக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகல? ஏன் உனக்கு அந்த விடுதலை வரல? அல்லேலூயா. அந்த ஜீவனை முழுவதுமாய் எடுத்துக்கல. ரெண்டுத்தையும் பேசுறார். யாரு? மோசே. ரெண்டுத்தையும் சொல்றார். ஒரு புறம் ஆசீர்வாதத்தை பேசுறார், ஒரு புறம் சாபத்தை பேசுறார். ஒரு பக்கம் ஜீவனை பேசுறாரு, இன்னொரு பக்கம் மரணத்தை பேசுறாரு. நீ டிசைட் பண்ணு எது வேணும்ன்ற. நீங்க தான் டிசைட் பண்றீங்க. நீங்க எது எடுக்கிறீங்களோ அதானே கிடைக்கும் உங்களுக்கு. பளபளப்பா இருக்கிறது மட்டும் தான் உனக்கு தெரியுது. சில நேரம் பளபளப்பா இருக்காது, கொஞ்சம் ரஃபா தான் இருக்கும்.
நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ரஃபா தெரியும், ஆனா உள்ளதான் ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. உள்ளதான் ஜீவன் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை, அது உள்ளதான் இருக்குது. அப்ப அந்த ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, சொன்ன பேச்சு கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. உடனே குழந்தை நின்றுடுச்சு. அப்பா சாராளமா, நான் சொல்லல கரெக்டா இருந்துச்சு, நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கோ. சில நேரம் நம்ம அவசரப்பட்டு என்னென்னவோ பண்ணிடுறோம். அந்த டாக்டர் பாரு, உனக்கு என்ன எப்போ தரணுமோ என்ன தரணுமோ கரெக்டாக தருவார், ஆனால் நீ கரெக்டாக இரு. 14 வருஷம் ஓடிடுச்சு. குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. யாருக்கு? ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு, ஆகாருக்கு. ஒரே இது என்ன சொல்லுது, முன்ன மாதிரி என்ன இப்போ வந்து ஆமாம் இந்தம்மா பெரிய எஜமானி பத்தியா, உன்னால குழந்தை கொடுக்க முடியாது, நான் குழந்தை கொடுத்துட்டேன் பாரு, உன்னை இவ பாரு ரொம்ப நக்கலாக பண்ணுறான்னு இந்தம்மா 2 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பாரு, ஒரே தொல்லை கொடுக்குறா. இவர்கிட்ட 14 வருஷம் படு பட்டு புலம்பர் நிலைமைக்கு வராரு. ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு கத்தர் பேசுறாரு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே 99 வயசு ஆகுது. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு அதை பற்றி பெரிய கவலை இல்லை. 99 வயசு, வீட்டில் ஒரே பிரச்சனை. அப்போ சொல்றாரு, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படின்னா 14 வருஷம் பிறந்த குழந்தை தேவ திட்டத்தின்படி பிறக்கல. அது குழந்தை பிறந்து உண்மைதான், ஆனால் என்ன பண்ண, தேவ திட்டத்தின்படி அது வாக்கு தத்தத்தின் பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. அது இல்லாமல் இப்போ வேறு பிள்ளைகள் அவங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்கள் இருக்குது. அதெல்லாம் வாக்கு தத்தத்தின்படி பிறக்கல. கவனிங்க. அப்போ வாக்கு தத்தத்தின்படி பிறக்கிறது இன்னும் ஆகவே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரே என்னடா இது இவ்வளோ பிள்ளைங்க வந்துச்சு, இதுதான் எனக்கு அப்படின்னு பார்த்தா, அல்லேலூயா சொல்றார், நீ உத்தமனா இரு, எனக்கு முன்னாடி நடந்துட்டு உத்தமனா இரு. 1 வருஷம் கரெக்டாக. அடுத்த வருஷம் எப்போ சொன்னாரோ அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சிச்சு, அப்போ தான் மண்டையில் இறங்கி ஏறுது. சில நேரம் படாத பாடுபட்டு செருப்படிப்பட்டு லோல் பட்டு லொங்க அடித்தாதான் நமக்கு என்ன பண்ணுது, உச்சி மண்டையில் சுருக்குன்னு உரைக்கும். அது வரலையும் மண்டையில் ஏறவே ஏறாது. அன்னைக்கு தான் ஏறுது ஆபிரகாம். 1 வருஷம் ஆண்டவரே தோத்திரன்னு போனார். 1 வருஷத்தில் குழந்தை உண்டாயிடுச்சு. குழந்தை உண்டாயிடுச்சா? குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆனா ஒரு கூட மறுபடியும் சண்டை. என்ன, இந்த பையன் என் பையனை ஒரு மாதிரி பார்க்குறான். எந்த பையன்? இஸ்மவேல் பையன் என் பையன் ஈசாக்க ஒரு மாதிரி பார்க்குறான், ஒரு மாதிரி முறைக்கிறான். சண்டை போய் ஒரு கட்டத்தில் இஸ்மவேல் அவனை கொல்வதற்கு முயற்சிக்கிறான். இப்போ சொல்கிறா, உடனடியாக இவனை வெளியே அனுப்புன்றா. ஆபிரகாம் போய், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே, ஏன்டா என்கிட்ட கேட்குற? நான் ரொம்ப இதாக கேஷுவலாக சொல்கிறேன், என்கிட்ட ஏன் கேட்குற? அன்றைக்கி சாரால் சொல்ல போய்த்தானே கேட்டேன், போ அங்கேயே போய் அவன் என்ன சொல்ல செய் போன்ட்டார். வெளியே தருத்தி விட்டாங்களா? அல்லேலூயா. அன்னைக்கு அவசரப்பட்டு பண்ண திருமணத்தின் பிரச்சனை இன்று வரை உலக தேசமே அனுபவிச்சுட்டு இருக்குது. இன்று வரை உலக தேசம் என்ன பண்ணுது, முகமதியர்கள் அவங்க பிரச்சனை ஓடிக்கிட்டே கிடக்குது பாருங்க, தீரவே இல்லை. எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சும்மா இருக்க மாட்டான், நோண்டிக்கினே இருக்கிறான். இவனும் சும்மா இருக்க மாட்டான், இவனும் நோன்றான். அல்லேலூயா. சில நேரம் அவசரப்பட்டு வாக்குத்தத்தம் எது என்பதையும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை எது என்பதை அறியாமல் போனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்லுது வசனம், போதிக்கிறவன் இல்லாமல் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதுக்கு தான் எங்களை வச்சிருக்கிறார். சும்மா அவங்கள வச்சு கதா காலட்சேபம் பண்ணி அப்படியே குஷி பண்ணி சிரிப்பு காட்டி அப்படியே காமெடி பண்ணி டான்ஸுக்குன்னு சாடி சந்தோஷமா ஹாப்பி எல்லாரும் சந்தோஷம் சூப்பர் பாஸ்டர் அப்படின்னு வைக்கிறதுக்கு வச்சில்ல. இதெல்லாம் டீச் பண்ணுறதுக்கு தான் போதகனா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்கு என்ன கோவமாக பேசணும், கண்டிக்கணும், திட்டணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. சந்தோஷமா ஹாப்பியாக எல்லாம் அப்படியே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. கண்டிச்சா இன்னும் ரொம்ப பேசுகிறாரு அப்படின்னு போவாங்க. என்ன பண்ண முடியுது? கர்த்தர் இதுதான் தலைமையில் வச்சிருக்காரு, அபிஷேகத்தை, தலையெழுத்து இல்லை அதெல்லாம். அல்லேலூயா. 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 அப்போ தேவன் வைத்த வாக்கு தத்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஆபிரகாமே தப்பு பண்ணிட்டாரு, விசுவாசின் தகப்பன். ஆனால் மீண்டும் அவர் சரி செய்து கொண்டார். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாமே, 9ஆம் அதிகாரம் ரோமர் 9:7-8 படிங்க. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னாரே, அது எப்படி? மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்று எனப்படும். அல்லேலூயா. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தீங்களோ அன்றைக்கே நீங்கள் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தின் சந்ததியை தரணும்னு சொன்னா நீங்கள் அதை பெற காத்திருக்க வேண்டும்.
ஈசாக்குக்கு இப்போ நான் எடுத்த நேரம் ஓடிடும் பாருங்க. ஈசாக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு 2 பிள்ளைங்க, பிள்ளை பிறக்கவே இல்லை. அவ போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்க, உன்னிடத்தில் 2 ஜாதி பிறக்கும், பிறக்கவே இல்லை. ஆனால் பிறப்பதற்கு முன்பதாக டிசைட் பண்ணிட்டார். அவர் யாக்கோபை ஆசீர்வதித்ததாகவும் ஏசாவை வெறுத்ததாகவும் சொன்னார். ஏசா கேரக்டர் தெரியாது, யாக்கோபு கேரக்டர் தெரியாது, வெளியே யாரும் பார்க்கல, யாரும் கேள்விப்படலை. ஆனால் தேவன் அறிந்தவராய் யாக்கோபு ரொம்ப நல்லவனா ஆனால் சொல்கிற அவனை நான் ஆசீர்வதிப்பாங்கிறாரு. இவனாவது பரவாயில்ல போல, இது ஊர் சுற்றிட்டு வந்தாலும் இருப்பான். அவனை என்ன பண்ணிட்டாரு? வாக்கு தத்தத்தின் பிள்ளையை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், யாக்கோபை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஏசாவை என்ன பண்ணல, வெளியே பார்க்கவே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய திட்டம் எதுவோ, ஒருவேளை கேரக்டரே பார்க்காம இருக்கலாம், ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், இவங்கெல்லாம் இருப்பாங்களான்னு கூட தோணலாம். ஆனால் தேவன் அங்கே அந்த ஆசீர்வாதத்தை, தரிசனத்தை, திட்டத்தை வைத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம கண் போன போக்கிலே, ஆமாம், இதெல்லாம் நல்லா பாட்டு, சினிமா பாட்டுலாம் கரெக்டாக ஞாபகம் வந்துடும். ஏதாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய பாட்டு சொன்னால் ஞாபகமே வராது. அது வராது. இதெல்லாம் கரெக்டாக வந்துடும். சினிமா பாட்டெலாம் ஒரு வரி சொல்லிட்டா கரெக்டாக டக்குன்னு வந்துடும் பாரு, எப்படியோ வந்துடுது. அப்போது இஷ்டப்படி ஓடுகிற ஓட்டங்கள் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். நம்ம யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2:10 படிக்கலாம். நான் நேரம் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். 2:10. பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். ஆமா, இங்க பாருங்க, அவன் அவளை ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயர் வைத்தாள். இப்ப கவனிங்க, இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 3 வயதுக்கு மேற்பட்ட 3 வயதுக்கு கீழே இருக்க பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ண சொல்றாரு? பார்வோன் கொல்ல சொல்றாரு. ஏன்னா யோசேப்பு இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் இவங்க பெருகிட்டே இருக்கிறாங்க. புதுசாக வந்த ராஜா பார்க்குறாரு, என்னடா இவங்க புதுசாக வந்த பார்வோன் பார்க்குறாரு, இவங்க இன்னும் பெருகுனா தேசத்தில் பிரச்சனை வரும், நாளைக்கு யுத்தம் வந்துச்சுன்னா இவங்க நமக்கு பக்கமாக திரும்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர்களை அழிக்க திட்டம் போடுகிறான். ஆண் பிள்ளைகள்லாம் கொண்டுடு அப்படின்னு சொல்கிறான். அப்படி தீர்மானிக்கப்பட்ட போது நிறைய பிள்ளைகள், குழந்தைகள் மரித்து போனது. ஒருத்தி மட்டும், அம்ராமின் மனைவி எகேபேத்து நினைக்கிறேன்ல, அவன் மட்டும் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு பிள்ளைய மட்டும், தன்னுடைய பிள்ளைய மட்டும் பாதுகாத்துக்கிட்டான். பத்திரமா வச்சு கொஞ்ச நாள் மறைவாக வச்சு ஃபீட் பண்ணுறா, வச்சுக்கிறா கொஞ்ச நாள். அதுக்கு மேலே ஒளிச்சு வைக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்குள்ளே மோசையை வைத்து அதற்குள்ளே அந்த குழந்தைய வச்சு மூடி தண்ணியில் விட்டா. எங்கே விட்டான்னா, பார்வோனுடைய மகள் இளவரசி வருகிற குளிக்கிற அந்த நைல் நதியில் கொண்டு போய் விட்டுட்டா. அல்லேலூயா. அதனுடைய அக்கா ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்குது. இங்கே வந்த உடனே இளவரசி பார்த்தோன்னா குழந்தை அழுகிற சத்தத்தை பார்த்து, என்ன கொண்டு வா அப்படின்னா பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளே குழந்தை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் திருச்சபை. அதுதான் திருச்சபை. உங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய, உங்களை பாதுகாக்கக்கூடிய இடம்தான் திருச்சபையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது நாணல் பெட்டியானது, அது பாதுகாப்பானது. அங்கே சூடுலாம் இருக்காது. அங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா தான் இருக்கும். மிதக்கிறது தண்ணினாலும் உனக்கு பாதுகாப்பு உண்டாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது வந்தால் அந்த குழந்தைய எடுத்து பார்த்தோன்னே அப்படியே என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறா இளவரசி. உடனே அந்த பொண்ணு வந்து கேட்குது, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொன்னால், சரி இது நல்லா தானே இருக்குது, கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே நேராக போயிட்டு அந்த அவளுடைய தாயே கூட்டிகிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. உடனே கொடுத்து, குழந்தைய கையில் கொடுத்து, இந்த பிள்ளைக்கு நீ பால் கொடுக்கணும், அதற்கு நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். அல்லேலூயா. எந்த இடத்துல அழிவு நியமிக்கப்பட்டதோ அதே இடத்துல ஜீவனை பராமரிக்க கர்த்தர் வழி திறந்தார். அல்லேலூயா. தரிசனம் உண்மை என்றால், அழைப்பு உண்மை என்றால், தேவன் தீர்மானம் பண்ணது உண்மைன்னா, எங்க அழிவு இருக்கோ அங்கேயே ஜீவன் புறப்படும். அல்லேலூயா. எதில் அழிவு இருக்கோ அதிலே ஜீவன் புறப்படும். அது உண்மையா இருக்கான்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்? நாம தான் கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. அவ கொடுத்து பாருங்க, சம்பளமும் கொடுக்குறேன், அதுக்கு என்ன பண்றேன்?
அதுக்கு சம்பளமும் கொடுக்குறேன், பாதுகாப்பு. 2 நடக்குது. 1, அந்த பிள்ளை பாதுகாக்கப்படுகிறது. 2, அவருடைய தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த கருத்து தெரிகிற வயது வரையில் எங்கே தான் வளர்றாரு? இங்கே தான் வளர்றாரு. அங்கே நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்த்தீங்கன்னா, சபைக்குள்ளே இருந்தவனும் தேவனுடைய வாக்கியங்களும் பெற்றவனாகிய மோசேன்னு சொல்லுது இல்லை? அப்போ எந்த சபைக்குள்ளே இருந்தார்? இஸ்ரேல் மக்கள் அவங்க குடும்பமாக கூடி தேவனை தொழுது கொள்ளுகிற பழக்கம். அங்கே வாய் வழி தோரா பேசுவாங்க. வாய் வழி தோரான்னா தோராயமாக பேசுவாங்களா? தோரா என்னது? எபிரேய வேதம். தோரான்றது எபிரேய வேதம். அது பார்த்தா எழுதப்பட்டது, நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டது. அதில் எழுதப்பட்ட காலங்கள் பின்னாடி. இதெல்லாம் எழுதப்படுவதற்கு முன்பதாக வாயினாலே கற்பனைகளை, நியமங்களை பேசினார்கள். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 26 தான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கற்பனைகளை, நியாயங்களையும் என் சொல்லுக்கு படிங்க. அதை வசனத்தை 26. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல. இப்ப சொல்ற பாருங்க. அப்ப பிரமாணமே கொடுக்கப்படல. என் கற்பனைகள், என் பிரமாணங்கள், என் நியமங்கள் எல்லாத்தையும் நீ கை கொண்டபடினா அப்படின்னா, வாய் வழியாகவே தேவன் சொன்னவைகளை கேட்டு போதித்து தங்கள் குடும்பங்களை நடத்தினார்கள். அல்லேலூயா. முதல்ல குடும்பத்தை நடத்தினாங்க, அப்புறம் தான் எங்க நடத்தினாங்க? மக்களை நடத்தினாங்க. முதல்ல நமக்கு குடும்பம் நடத்த தெரியணும், அப்புறம் தான் மக்களை நடத்துறதுக்கு போனோம். அல்லேலூயா. முதல்ல எங்க நடத்த தெரியணும்? முதல்ல ஆபிரகாம் அவன் குடும்பத்தை, ஈசாக்கு அவன் குடும்பத்தை, யாக்கோபு அவன் குடும்பத்தை, அதுக்கப்புறம் தான் தேசம். அல்லேலூயா. அதில் அப்படி தப்பி தவறி தேறி வந்தவங்க தான் எல்லாம் தேரல. எதெல்லாம் தேறி இருக்குதோ அது மட்டும்தான் ஜெயிச்சிருக்குது. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். சொல்ற புரிஞ்சுதா? யாரெல்லாம் அந்த சத்தியத்தில் தேர்னாங்களோ அவர்கள் மட்டும்தான் மேலே வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. மற்றவங்க யாரும் ஜெயிக்கல. பாவத்தில் இருக்க என்ன பண்ணல? ஜெயிக்கல. யாரெல்லாம் கர்த்தரை தேடி கர்த்தருடைய வார்த்தையின் நடந்து அவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோசே எழுப்பி அந்த மனுஷனை கொண்டு பல லட்ச ஜனங்களை ரட்சிக்கும்படி பாதுகாப்போடு கர்த்தர் வளர்த்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவன் உங்களை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதே விதத்தில் உங்கள் பிள்ளைகள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. மோசேயினுடைய தாய் மோசே யார் என்பதை குறித்த ஏதோ ஒரு புரிதல் இருந்தது. விட்டுட்டு வெயிட் பண்ணுறா. அந்த மகளை உட்கார வச்சிருக்கா பாருங்க. அங்கே ஏதோ ஒன்று நடக்கும், நீ அங்கே போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளையை குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்கள் மகளை குறித்து உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பிள்ளை மேலே வச்சிருக்க விஷன் தெரியுமா? உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் இருக்குதா? உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு புரிதல் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்றது உங்களுக்கு புரியுமா? தெரியுதா? யார் இதை புரிந்து கொள்ள முடியும்? தேவனோடு நடக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த காரியங்களை கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 வருஷம் பேசவே இல்லை. யாருக்கிட்ட? ஆபிரகாம் 14 வருஷம் பேசல. ஒரு தரிசனம் இல்லை, ஒரு சொப்பனம் ஒன்றும் இல்லை, விட்டுட்டார். ஹல்லேலூயா. மீண்டும் அவன் உடைந்து தேவன் பக்கமாய் திரும்பும் போதுதான் கர்த்தர் பேசுறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த மனோபாவம், அந்த மனநிலை அது வரும்போது தான் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம யாரையோ சொல்கிறது, எங்கள் பிள்ளைங்களும் நாங்கள் அப்படி தான் ஜெபிக்கிறோம். எனக்கு வேறெல்லாம் தெரியாது, வேறு வழியெலாம் அந்த டெக்னிக்லாம் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இதை செய், இதை படிக்கவை, அவ்வளோதான். ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு ஏதோ ஒரு காலங்களில் பிரயோஜனமாக இருக்கும். சில நேரம் நாங்கள் கூட சில தவறான முடிவுகளை எடுத்திருப்போம். பட் ஆனால் 90% 10% விட்டுருவோம். ஏன்னா 1% சொல்லக்கூடாது, 10% விட்டுருவோம். 90% தேவன் அவர்களுக்கு அனுமதிக்கிறத நாங்கள் செஞ்சுருக்கிறோம். 90%. இந்த 10% எங்கே மிஸ் பண்ணிட்டு மட்டும் உள்ளே வந்துடும். மிஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இருப்போம், ஆனால் உள்ளே வந்துடுவோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கும் சில தடுமாற்றங்கள் இருக்க தானே செய்யும். போயிட்டு வெளியே 10% வெளியே போயிடுவோம். வழி தெரியல, போயிட்டு வழி தப்புன்னு மறுபடியும் திரும்பிடுவோம். இது தப்புனா திரும்பிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம் எதுவோ அதை தேவனிடத்தில் கேளுங்கள்.
ரெபேக்கா எங்க போய் கேட்டா? வயிற்றுக்குள்ள 2 பிள்ளைங்க மோதிக்குதான், போய் கேட்கிறா, என்ன ஒரே இதா இருக்கு, உனக்குள்ள 2 ஜாதி இருக்குப்பா, பயப்படாத. அல்லேலூயா. மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆனா ஈசாக்குக்கு தெரியாது. ஆனா ஈசாக்கு தேவனுக்கு பயந்த மனுஷன், தியானம் பண்ணுகிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார் ஈசாக்கு. ஈசாக்குக்கு ஒரே ஒரு மனைவி தான். ஈசாக்கு எத்தனை மனைவி? ஒரே ஒரு மனைவி தான். உத்தமனா இருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு உத்தமமா இருப்பீர்கள் என்றால் உங்கள் தலைமுறையை கர்த்தர் கைவிடாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 13:5 படிக்கலாம். நியாயாதிபதிகள் 13:5. ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான். போதும். அதோட 13:24 வாங்க. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். போதும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இங்க மனோவா என்கிற ஒருவனுடைய மனைவி வீட்டில் இருக்கிறா. வீட்டில் திடீர்னு தேவதூதன் தோன்றுகிறான். தேவதூதன் தோன்றி சொல்லுகிறான், உனக்கு ஒரு பிள்ளை பிறகு, ரொம்ப நாள் பிள்ளை கிடையாது, திடீர் உனக்கு ஒரு பிள்ளை பிறகுன்னா உங்களுக்கு ஷாக். அப்படியா அப்படின்னு கேட்டு நிற்கிறா. பிறக்க போகிறவன் பிள்ளைக்கு என்ன பண்ணுறது? நசரேயர் விரதம் இருக்கணும் அவனுக்கு. அவன் முடிவெல்லாம் வெட்டக்கூடாது, அவனை மதுபானம் குடிக்கக்கூடாது, செத்த இடத்துல மரணம் இருக்க இடத்துல அவனை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நசரேய விரதத்தை குறித்து சொல்லி, உன் பிள்ளை நீ பத்திரமா வளர்க்கணுமா அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு பத்திரத்தில் ஒன்றும் புரியல போல. வீட்டுக்காரன் வந்து அரையும் குறையமாக சொல்லிட்டான். அல்லேலூயா. நிறைய வீட்டில் இப்படி அரையும் குறையமாக சொல்லி நிறைய பிரச்சனைலாம் வந்திருக்குது. மனம் ஒரு புத்திசாலின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. மனைவி சொல்லுகிற அரை குறையமா கேட்டுட்டு சண்டைக்கு போகிற ஆம்பளையோ அவங்க வாழ்க்கையில் சமாதானத்தை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. கேட்டுட்டு இப்படி வச்சுக்கணும். சில வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுறது கேட்டு இப்படி வச்சுக்கணும். இங்கே கேட்டு இங்கே சண்டை போடக்கூடாது, இங்கே கேட்டு இந்த பக்கமாக சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா. எங்கேயோ இடிக்குது போலுக்குது. அப்படிலாம் சண்டை போட்டோன்னா அந்த குடும்பத்தில் சமாதானமே இருக்காது. மனைவி சொல்ல கேட்டு உள்ளே வச்சுக்கோ, அம்மா சொல்ல கேட்டு உள்ளே வச்சுக்கோ, இல்லை யாராவது சொல்ல கேட்டு உள்ளே வச்சுக்கோ. அப்புறமா நிதானம் பண்ணி உக்காந்து அப்படியே லைட்டாக உள்ள ஒரு அலசத்துக்கு அப்புறம் டிசைட் பண்ணுங்க பேசுறதுக்கு. அல்லேலூயா. எந்த மனைவியும் தன்னுடைய கணவனிடத்தில் முழுசாக பேசவே மாட்டாங்க. பாதி சொல்லிட்டு சென்சார் போட்டு போயிடுவாங்க. எந்த அம்மாவும் என்ன பண்ணாது, பாதி சென்சார் போட்டு போயிடுவாங்க. முழுசாக உட்காந்து கேட்டால் தான் தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்குது போல இது. அல்லேலூயா. அப்போ மனோவா வந்தோன்னு சொல்கிறா, இது மாதிரி சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு உஷாராயிட்டார் அவர். இவன் ஏதோ நம்ம 2 பேரும் போய் ஜெபம் பண்ணலாம். 2 பேரும் ஜெபம் பண்ணால் தேவதூதன் வரான். வந்த உடனே கேட்குறான், நீ என்னுடைய ஸ்திரீகிட்ட என்ன சொல்லிட்டு போனீர? என்னது? உன் பிள்ளை நசரேய விரதத்தில் வளர்க்கப்படணும், அவன் தலை சவரகன் கத்தி படக்கூடாது, திராட்சரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது, பிரேதம் இருக்க இடத்துல போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, தீட்டுப்படாமல் உன் பிள்ளை வளர்த்துக்கோ, அவன் இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்க போகிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. புள்ள வளர்க்குறதுக்கு கேட்கணும் கர்த்தரிடத்துல. என்ன பண்ணுமா? நமக்கு புள்ள வளர்க்க தெரிய மாட்டேது. இன்னைக்கு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்த்திடுங்கள். அல்லேலூயா. பிரம்பை கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான். நீ எல்லாத்துக்கும் செல்லம் கொஞ்சம் கிஞ்சிட்டு இருந்தீன்னா நாளைக்கு எந்த புள்ள உனக்கு நீ கொஞ்சனியோ உன்னை கெஞ்ச வச்சிரும். பார்த்துக்க, நீ தான் கெஞ்சிக்கிட்டு நிற்கணும். ரொம்ப கொஞ்சாதீங்க, எல்லாமே கொடுங்க, எல்லாம் அளவாக இருக்கட்டும். உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே அளவாக இருக்கட்டும். அவங்க அழகாக அற்புதமாக வாழ்வாங்க. ஆனால் நீ ரொம்ப அதிகப்படுத்திட்டீன்னா அது உன் தலை மேலே ஏறி உக்காந்து முடியை பிடிச்சி ஆட்டம். இப்போ ஆட்டினா பரவாயில்ல, இருக்கிற முடியல தாங்கிக்கலாம், அப்புறம் ஆட்டினா மொட்டை மண்டை பிஞ்சிரும். அல்லேலூயா. முடியில்லாதவர்கள் மன்னித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க பிரச்சனைகள். ஏன்னா நாம இன்னைக்கு கொடுக்குற வழிதான். அல்லேலூயா. 5 வளையாதது 50 வளையாது. பொட்டை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ கரெக்டாக வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். யாரை கல்யாணம் பண்ணிட்டாவே அது வேற குடும்பம் தான். உள்ள வச்சுன்னு குடஞ்சின்னு கூடாது. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவங்க ஒரு குடும்பம். போட்டு உள்ள போட்டு குடஞ்சின்னு கிடக்காதீங்க, விட்டுருங்க. டிசைட் பண்ணிட்டோம், பட்டு திருந்துட்டாங்கிறேன். என்னது புரியலையா? வாங்கி திருந்துட்டோன்ற, விட்டுங்கன்ற. 4 வாங்கட்டோம், உள்ளே அங்கேயே அடிச்சு மால்ட்டோன்ற, விடுங்கன்ற, திருந்தி வரட்டோன்ற. அல்லேலூயா.
பஞ்சாயத்து போனோன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம விரோதி ஆயிடுவோம். அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, நம்ம தான் மாட்டிக்குவோம் உள்ள. அல்லேலூயா. எதுலையுமே தலைப்படாதீங்க, அடிச்சு உருளுங்க, கெட போங்க விட்டுருணும். தோத்திரம் மட்டும் விட்டுறாதீங்க. ஆத்திரப்பட்டுட்டீங்க, நமக்கு சோத்திர கூட்டம் வச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிற வசனத்தின்படி சொல்லிக் கொடுக்கிறாரு. உன் பிள்ளைய நீ கர்த்தருக்குள்ள நடத்தி, நீ போகும்போது வரும்போது நான் செய்த அற்புதங்களை பேசு, சத்தியத்தை பேசு. ஆமா, பெற்ற தாயும் தகப்பனை கனமுன்னு சொல்லி கொடுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவன், நம்முடைய தேவனை பாரு, வேற ஒரு தேவனே கிடையாதுங்க. அல்லேலூயா. அப்பா அம்மா மதிக்கிறது, வீடு கட்டுறது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, எங்கே போகிற இடத்துல எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு கடவுள் யாருன்னா என் ரட்சகராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேறொரு கடவுள் அப்படி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படி பார்க்குறான்னா, சங்கீதம் 128:3 வாசிக்கலாம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போகும். பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒலிவ மர. யாருடைய பிள்ளைங்க அப்படி இருப்பாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசி. யாருடைய பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளா இருப்பாங்க? யாருடைய மனைவி திராட்சை கொடியா இருக்கும் அப்படின்னா, கேட்கவே மாற்றா பாஸ்டர்னா என்ன அர்த்தம்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ மனுஷனா, தேவ பிள்ளையா இருந்தீங்கன்னா உன் மனைவி நீ சொல்றதெல்லாம் கேட்கும், உன்னையே சுத்தி இருப்பா. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயப்படாம இருந்தா உங்க மனைவி சொல் பேச்சே கேட்காது. அல்லேலூயா. 2 பேரும் கர்த்தருக்கு பயப்படுகிற தம்பதியா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளை போல நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது, இந்த பக்கம் ஒரு பொண்ணோ பையனோ, இந்த பக்கம் ஒரு பொண்ணோ, 2 பொண்ணோ 2 பையனோ, எப்படி இருந்தாலும் சரி அவங்க வேற பொசிஷன்ல இருப்பாங்க. நீங்க நடுவில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பந்தி, மகிழ்ச்சியான சாப்பாடு, மகிழ்ச்சியா அப்படியே கண்ணில் உள்ள சந்தோஷம் பொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை கற்றுக் கொடுப்பார். நீ கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கணும், கர்த்தருடைய திட்டத்தின்படி வளர்க்கணும். நல்லபடியாக வளர்த்தீங்கன்னா நல்லபடியாக உங்கள் தலைமுறை இருக்கும். இல்லைன்னா ஒலிவ மர கன்று உங்கள் பந்தி சுற்றி இருக்காது. நம்ம பந்தி எங்கன்னா ரோட்டில் தான் உட்காந்துன்னு யாராவது போடுவாங்களான்னு உட்காந்து வேண்டியதுதான். அல்லேலூயா. நிறைய பேர் பந்தி அப்படித்தான், எல்லாத்தையும் புள்ள பொண்ணு கொடுத்துட்டு பாவம் சோத்துக்கு வழியில் ரோட்டில் உட்காந்து கிடக்குது. கேட்டால் இப்படி இருந்தா அப்படி இருந்தான்ட்டு கடைசியில் பார்த்தா லோல் போட்டு உட்காந்துது. யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எங்கே வைக்கணுமோ எப்படி வைக்கணுமோ கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு, ஆமாம், சோத்துக்கு சிங்கி அடிக்க மாட்டோம், சோத்துக்கு பிச்சை எடுக்க மாட்டோம்னு அர்த்தம் அதுக்கு. அல்லேலூயா. நீங்கள் நீதிமானா கர்த்தருக்கு பயப்படுறவர்களா உங்கள் பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருப்போம். நீங்க குறிப்பிட்ட காலம் டீனேஜ் வரல நீங்க போதிச்சு நடத்தணும். டீனேஜுக்கு மேல அவர் போதிச்சு நடத்துவார். நீங்க போதிச்சு நடத்துறது எப்படின்னா, தேவன் அண்டைக்கு நேரா திருப்பணும், சபைக்கு நேரா திருப்பணும், போதகருக்கு நேரா திருப்பணும். முதல்ல போதகருக்கு நேரா, அப்புறம் சபைக்கு நேரா, அப்புறம் தேவனுக்கு நேரா திருப்பணும். இதுதான் உங்க டீச்சிங் இருக்கணும். படிக்க வைக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு நேரா திருப்பணும். அல்லேலூயா. நீங்க கரெக்டா எங்க பக்கம் திருப்பி விட்டீங்கன்னா நாங்க கரெக்டா எங்க திருப்பி விடுவோம்னா அவரு பக்கம் திருப்பி விட்டுருவோம். அவரு உங்க பிள்ளைங்களை பார்த்து அங்க கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் சூப்பரா டீச் பண்ணுவாரு. அப்பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அது மிக பெரிதா இருக்கும். மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. வீட்டுக்கு போன பாஸ்ட் போய் தப்பா சொல்லினேன், குறை சொல்லி நோட்டா சொல்லி சபையை சொல்லினேன், சபையில் இருக்கவங்களாம் இவங்கெல்லாம் பர்ஃபெக்ட். நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்ட். நான் சொல்றேன், எப்போ நீ பர்ஃபெக்ட் நீ தான் பயங்கர தப்பு. எல்லாரும் தப்பா உன் கண்ணுக்கு தெரியுதுன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் தப்பு. பர்ஃபெக்ட் நினைச்சின்னா சபையை குறை சொல்றது, பாஸ்டரை குறை சொல்றது, ஒவ்வொருத்தரும் நொட்டா சொல்லிங்கன்னு எல்லாரையும் கணக்கெடுத்து அளவு போட்டு பார்த்துனே இருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு அளவு விடுவார். உன் அளவுலாம் தப்பா இருக்கும். நீ என்ன அளவு விடுறியோ அதுதான் உனக்கு அளவு.
அல்லேலூயா. போதகனை குறித்த கனமா நீ பேசினா, திருச்சபை குறித்து கனமா பேசினா உன் பிள்ளை சபையில் நிற்கும். நீ தப்பா பேசினா உன் பிள்ளை சபையில் நிற்காது, நாளைக்கு ரோடு தெரியும் அது. அல்லேலூயா. உன்னால செய்ய முடியாததை போதகனுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை வச்சிருக்கிறார், அவர்கள் மூலமா கர்த்தர் அதை சரி பண்ணுவார். அல்லேலூயா. நீ எல்லாத்தையும் சுத்தி கெடுத்து வச்சுனா யாரும் இருக்க மாட்டாங்க, தனிமரமாக தான் நிற்ப. அல்லேலூயா. இன்றைக்கு மக்களுடைய மனநிலையெல்லாம் தப்பா வேற வேற அப்படிலாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ரெபேக்காள் போய் விசாரித்தாள். எங்க போய் விசாரிச்சா? கர்த்தர் எங்க? கர்த்தரிடத்தில் விசாரிச்சா? கர்த்தர் போட்டு இருக்குது. அங்க கர்த்தர் டைரக்டா பேசினாரா? யார் பேசியிருப்பாங்க? சேம் ஆதாமுடைய மூத்த குமார், கடைசி அவர் ரொம்ப நாள் கழிச்சு அவர் தேவனுடைய மனுஷன், அவர்கிட்ட தான் விசாரித்துக் கொள்கிறாள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசாரிக்கிறது எங்க? தேவன் எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இஷ்டப்படி அத வசனம் சொல்லுகிறது பாருங்க. இல்ல என்ன சொல்ல விடுங்க. மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். இஷ்டப்படி நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பார்த்தா முடியவே முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய மனிதர்களுக்கு கீழ்ப்படிய வைக்காம உங்க பிள்ளைகளை நீங்க சரியான இடத்துக்கு கொண்டு போக முடியும்னா நோ சான்ஸே கிடையாது. செக் பண்ணி பார்த்துங்க. வேண்டாம், உங்க பிள்ளைங்களை என்னைக்கு நீங்க போதகரை பத்தி உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க பேசிட்டீங்களோ, அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிது ரொம்ப கடினமான விஷயம். தேவனுடைய வார்த்தை உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்காது. உங்க பிள்ளைகளிடத்துல தேவன் டைரக்டா பேசுறது இல்லை, போதகன் மூலமா தான் பேசுறாரு. ஏன் உங்களிடத்துல போதகன் மூலம் தான் பேசுறாரு. சில பேர் டைரக்ட் கனெக்ஷன் வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் ஒரு கனெக்ஷன் கிடையாது. உன்னை எங்க கொண்டு வந்து வச்சாரோ அங்கதான் உனக்கு முக்கியமான காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அங்கதான் உங்களுடைய ஆலோசனை, உனக்கு அத்தனை அங்கதான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவனோடு கூட நெருங்கி இருங்கள், ஊழியனோடு கூட அனுசரித்து புரிந்து நடங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், சபையை நேசிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளை எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.